2025 முரளியின் முக்கியமானவைகள். ஓம் சாந்தி. 1. இது உத்தமமான சங்கம யுகமாகும். 2. ஆத்ம அபிமானி என்ற பாடத்தை தந்தை கற்பிக்கின்றார். வேறு யாராலும் கற்பிக்க முடியாது. 3. இந்த டிராமா முடிவற்றது. இதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. யாரும் இதை ஆரம்பிக்கவும் இல்லை. 4. எப்பொழுது அவர் வருகின்றாரோ பிரம்மாவின் உடலில், அப்பொழுது அவர் நாயகனாக ஆகின்றார். அப்பொழுது நாம் பக்தர்கள் அனைவரும் நாயகிகளாக, ஆத்மாக்கள் அனைவரும் ஆகின்றோம். 5. தந்தை நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்காக, வீட்டுக்கு அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றார். 6. நாம் அனைவரும் சகோதரர்கள் முதலில். பிறகு தந்தையுடையவர்களாக ஆகினோம் என்றால் சகோதரர் சகோதரிகளாக ஆகின்றோம். பிறகு நாம் சத்யுகத்தில் கணவன் மனைவிகளாக ஆகின்றோம். 7. நாம் ஆத்மாக்கள். நாம் நினைத்து கொண்டிருந்தோம் 63 ஜென்மங்களாக நாம் இந்த உடல் என்று. ஆனால் இந்த உடல் அல்ல, நாம் ஆத்மாக்கள். நாம் 63 நிறைய உடல்கள் நாம் எடுத்திருக்கின்றோம். ஆனால் நாம் ஒரு ஆத்மா. 8. நதிகள் கடலின் குழந்தைகளாக இருக்கின்றன. கடல் தண்ணீரை ஆவியாக்கி மேகங்கள் மூலம் மழை பொழிகின்றன. இதுவும் கூட தந்தை புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது என்று தந்தை கூறுகின்றார். ஆக தந்தை கடல், நாம் நதிகள், குழந்தைகள். 9. தந்தை கைடாக இருக்கின்றார். பாண்டவர்கள் கூட ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். பாண்டவர்கள் என்றால் கடவுள் மீது அன்பு வைத்திருப்பவர்கள். 10. பாண்டவர்கள், கௌரவர்கள் மற்றும் யாதவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதன் நினைவார்த்தம் பிறகு இருக்கும். அது இந்த நேரத்திற்கு உரியதானது. இந்த நேரத்தில்தான் யாதவர்கள் செய்வது, கௌரவர்கள் செய்வது மற்றும் பாண்டவர்கள் செய்வதன் நினைவார்த்தம் பிறகு பக்தி மார்க்கத்தில் வருகின்றது. பாண்டவர்கள் என்றால் கடவுள் மீது அன்பு வைத்திருப்பவர், கௌரவர்கள் அன்பில்லாதவர்கள், யாதவர்கள் ஆராய்ச்சி மற்றும் ஐரோப்பியர்களாக இருக்கின்றார்கள். 11. நாம் குழந்தைகள். தாரணை, ஞானத்தின் தாரணை, அனைத்து தாரணைகளையும் நம்பர் வாரில் இருக்கின்றோம். சில குழந்தைகள் முதல் தரத்தில் இருக்கின்றார்கள், 2வது தரத்தில், 3வது தரத்தில், 4வது தரத்தில் இருக்கின்றார்கள் தாரணை செய்வதில். 12. நாம் அனைவருக்கும் 2 தந்தைகளை பற்றி கூற வேண்டும். ஒருவர் லௌகீக தந்தை. நாம் நிறைய லௌகீக தந்தைகளை அடைந்திருக்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு பரலௌகீக தந்தை தான் இருக்கின்றார். அவர்தான் இறைவன், கடவுள், சிவதந்தை. 13. நாம் உத்தமர்களாக ஆக வேண்டும் என்றால் யார் சொல் பேச்சையும் கேட்கக்கூடாது, யாருடைய வார்த்தைகளையும் கேட்கக்கூடாது. ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் உயர்ந்தவர்களாக, அதாவது உத்தமர்களாக ஆக முடியும். 14. நாம் கடவுள், இறைவன் கூறுவதை மட்டுமே, இந்த ஞானம் அதாவது ஸ்ரீமத்தை கேட்க வேண்டும். பிறகு வேறு யார் சொல்வதையும் நாம் கேட்காமல் இருந்தோம் என்றால் நாம் உத்தமர்களாக ஆகின்றோம். 15. நாம் நமது பிராப்திகளின் பட்டியலை முன்னே வைத்துக்கொண்டு இந்த பாடலை சதா பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நான் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன், இந்த அழியாத பிராப்திகளை அடைந்து விட்டேன் என்ற பாடலை, சிரேஷ்ட பிராப்தியை அடைந்து விட்டேன் என்ற பாடலை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாடினோம் என்றால் நாம் மூச்சு திணறல், தூங்கி வழிதல் போன்ற பலவீனங்களிலிருந்து விடுபட்டு விடுகின்றோம். 16. நாம் நஷ்டோ மோகா, அதாவது பற்றுதல்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் என்றால்
நாம் ஆத்ம அபிமானி என்கின்ற பயிற்சியை முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். 17. இந்த பழைய உலகம் துன்பம் தரக்கூடியது என்று தந்தை கூறுகின்றார். ஆதலால் இதனை மறக்க வேண்டும். இதிலிருந்து எல்லையற்ற வைராகியம் வர வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ஆக நம் புத்தியில் இந்த பழைய உலகத்தும் துன்பம் தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் இதனுடன் எல்லையற்ற வைராகியம் வைக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 18. தைரியம்தான் பிராமணர்களின் மூச்சாக இருக்கின்றது. 18. அவ்யக்த சமிக்ஞை பாபா கூறுகின்றார், எப்படி பிரம்மா தந்தை கம்பைண்டாகவே சதா இருந்தார், அது போலவே நாமும் கூட இணைந்த சுரூபமாக இருந்து பிரிக்க முடியாததாக ஆக வேண்டும். நல்ல குழந்தைகள், பாபா சொல்கின்றார், எப்பொழுதுமே தங்களை தந்தையுடன் இணைந்த ரூபத்தில் இருக்கும் அனுபவம் செய்வார்கள். யாருமே அவர்களை பிரித்துவிட முடியாது. ஓம் சாந்தி.